ஹாய் ஹலோ வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது உங்கள் கவர்மெண்ட் அஃபீஷியல் அப்டேட்ஸ் சேனல். நாம் எனக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எப்படி வீட்டில் இருந்தபடி ஈஸியாக அப்ளை பண்ணி வாங்குறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் ஒவ்வொன்றும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இது அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படின்னு பார்க்கலாம். உங்களோட ஃபோட்டோ, அப்புறம் உங்களோட ஆதார் கார்டு, அப்புறம் உங்களோட அம்மா அல்லது அப்பா யாராச்சும் ஒருத்தரோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அப்புறம் உங்களோட செல்ஃப் டிக்ளரேஷன்னா என்ன அப்படிங்கிறத நான் வீடியோவோட எண்டில் சொல்கிறேன். இப்போ வாங்க எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். உங்கள் மொபைல் அல்லது கம்ப்யூட்டரில் ஏதாச்சும் ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் கூகுளில் TNEGA அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். இப்போ இதில் ஃபஸ்ட்டாக வர ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். இதுதான் இ-சேவை சர்வீசஸ் பண்ணக்கூடிய அஃபீஷியல் வெப்சைட்ஸ். இதில் ரைட் சைடு கார்னரில் துறை உள்நுழைவு, பயனாளர் உள்நுழைவு அப்படின்னு 2 ஆப்ஷன் இருக்கும். துறை உள்நுழைவு அப்படின்னா இ-சேவை ஷாப் வச்சுருக்கவங்க யூஸ் பண்ணுறது. நாம் பயனாளர் உள்நுழைவு கொடுக்கணும். இதில் நீங்கள் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணிக்கோங்க. இல்லாதவங்க கீழே நியூ யூசர் சைன் அப் ஹியர் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். இதில் உங்கள் ஃபுல் நேமை டைப் பண்ணுங்கள். தென் உங்கள் டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் தாலுகா, இதில் உங்கள் மொபைல் நம்பர், அப்புறம் இமெயில் ஐடி விருப்பம் இருந்தால் கொடுங்க. இமெயில் ஐடி ஆப்ஷனல் தான். அப்புறம் இதில் உங்கள் ஆதார் நம்பர், தென் இதில் ஒரு லாகின் ஐடி கொடுங்க. அப்புறம் ஒரு ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டு போட்டு தென் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு போட்டு அந்த பாஸ்வேர்டை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. தென் இந்த கேப்டாச்சாவை போட்டு சைன் அப் அப்படின்னு கொடுங்க. இப்போ நீங்கள் ஆதாரில் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் ஆகிருக்கும். அந்த ஓடிபி எடுத்து கொடுத்து சப்மிட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் இ-சேவை சிட்டிசன் அக்கௌண்ட் ரெஜிஸ்டர் ஆகிடும். இப்போ நாம கிரியேட் பண்ண யூசர் நேம், பாஸ்வேர்டு, அப்புறம் கேப்டாச்சா கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. சைன்இன் பண்ணதுக்கப்புறம் இப்போ இதில் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட், இதில் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் இது அப்ளை பண்ணுறதுக்கு எவ்வளோ ரூபாய் ஃபீஸ், அப்புறம் இதுக்கு என்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும் அப்படிங்கிறது தான் இதில் போட்டிருக்கோம். படித்து பார்த்துக்கோங்க. இப்போ இதில் ப்ரொசீட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதாவது நம்மக்கிட்ட ஆல்ரெடி கேன் நம்பர், அதாவது கேன்னா என்ன அப்படின்னா சிட்டிசன் அக்சஸ் நம்பர், அதாவது இ-சேவை வெப்சைட்டில் இருக்கிற ஏதாச்சும் ஒரு சர்டிஃபிகேட் நாம் அப்ளை பண்ணணும் அப்படின்னா நமக்கு இந்த சிட்டிசன் அக்சஸ் நம்பர் தேவை. அதாவது ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணும்போது இந்த சிட்டிசன் அக்சஸ் நம்பர் தேவை. ஸோ அது ஆல்ரெடி நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த ஆதார் நம்பர் இருக்கிற இடத்துல ஆதார் நம்பரை போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா உங்கள் டீட்டெயில்ஸ் கீழே காமிக்கும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த ரெஜிஸ்டர் கேன் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்து நம்ம கேன் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ கேன் நம்பர் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிறத குயிக்காக பார்த்துட்டு வந்துடலாம். ரெஜிஸ்டர் கேன் அப்படின்னு கொடுங்க. இந்த ரெட் கலர் ஸ்டார் மார்க் போட்டிருக்கிறது எல்லாமே கண்டிப்பாக கொடுக்கணும், அது மேண்டட்ரி. இந்த ஸ்டார் மார்க் போடாத எதுவுமே கொடுக்க வேணாம். அதே மாதிரி இந்த ஆதார் நம்பர், அப்புறம் அப்ளிகேண்ட் நேம், அப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த், இந்த 3 எப்போவுமே மாற்ற முடியாது. ஸோ அதை மட்டும் கரெக்டாக தப்பு இல்லாமல் டைப் பண்ணிக்கோங்க. வேறு எது வேணால் எப்போ வேணால் மாற்றிக்கலாம். இப்போ உங்கள் ஆதார் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் நீங்கள் திருமதியா என்ன அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. அப்ளிகேண்ட் நேமில் உங்கள் நேம் கொடுத்துக்கோங்க. அப்புறம் உங்களோட ஜெண்டர் எதுவோ அதை கொடுத்துக்கோங்க. அப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த் எதுவோ அதுவோ கொடுத்துக்கோங்க. அப்புறம் இந்த ரிலேஷன்ஷிப்பில் யாரோட ரிலேஷன்ஷிப்பை கொடுக்க போகிறீங்க அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு அதில் கீழே அவங்க நேமை கொடுங்க. அப்புறம் மதர் நேமில் உங்கள் அம்மாவோட பேரை கொடுங்க. அப்புறம் உங்கள் ரிலீஜன் எதுவோ அதை கொடுத்துக்கோங்க. உங்களோட கம்யூனிட்டியும் எதுவோ அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இப்போ நம்ம கொடுத்த எல்லாத்தையுமே இந்த சைடு வந்து தமிழில் டைப் பண்ணணும். அதுக்கு ஜஸ்ட் நீங்கள் இங்கிலீஷில் டைப் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்பேஸ் பார் அழுத்துனீங்கன்னாவே அது வந்து தமிழில் டைப் ஆகிடும். இன்கேஸ் அந்த தமிழில் டைப் ஆனது தப்பாக இருந்தது அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் கூகுளில் போயிட்டு தமிழ் கீபோர்டு அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா ஏகப்பட்ட கீபோர்டு வரும். அதில் போயிட்டு நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ உங்களோட அட்ரஸ் எதுவோ அதை கரெக்டாக கொடுங்க. இந்த அட்ரஸ் கொடுக்கும்போது வில்லேஜ் வந்து கரெக்டாக தெளிவாக உங்களுக்கு தெரியலைன்னா யார்கிட்டயாச்சும் கேட்டு கொடுங்க. ஏன்னா நாம் இதில் எந்த வில்லேஜ் கொடுக்குறோமோ அந்த வில்லேஜ் ஆஃபீஸருக்கு தான் இந்த அப்ளிகேஷன் போகும். இன்கேஸ் வேறு ஏதாச்சும் நீங்கள் வில்லேஜ் தெரியாமல் பக்கத்தில் உள்ள ஏதாவது மாற்றி ஏதாவது கொடுத்தீங்க அப்படின்னா சில டைம் அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ வில்லேஜ் மட்டும்
ஒருத்தர் அல்லது 2 பேர்கிட்ட விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் கொடுங்க. இப்போ அட்ரஸ் டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே கரண்ட் அட்ரஸும் பெர்மனண்ட் அட்ரஸும் சேமா அப்படின்னு கேட்டிருக்கும். சேமா இருந்தது அப்படின்னா அந்த பாக்ஸில் டிக் மார்க் கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து ஹைட் ஆயிரும். இப்போ உங்கள் மொபைல் நம்பர் எதுவோ அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஜென்ரேட் ஓடிபி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஒரு 4 டிஜிட் ஓடிபி வந்திருக்கும். அதை எடுத்து சப்மிட் பண்ணி ரெஜிஸ்டர் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கேன் நம்பர் க்ரியேட் ஆகிடும். இப்போ இதில் ப்ரொசீட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா டைரெக்டாக இந்த பேஜுக்குள்ளே அப்ளை பண்ணுற அந்த பேஜுக்குள்ளே போயிடும். இப்போ இதில் மேலே கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே கேன் நம்பர்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவாகவே எடுத்துக்கும். இனிதான் நம்ம கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ண போகிறோம். ஃபாதர் கம்யூனிட்டியில் உங்கள் ஃபாதரோட கம்யூனிட்டியை கொடுத்துக்கோங்க. மதர் கம்யூனிட்டியில் உங்கள் மதரோட கம்யூனிட்டியை கொடுத்துக்கோங்க. அப்புறம் ஃபாதர் காஸ்ட்டில் உங்கள் ஃபாதரோட காஸ்ட் எதுவோ அதை கொடுத்துக்கோங்க. மதர் காஸ்ட்டில் உங்கள் மதரோட காஸ்ட் எதுவோ கொடுத்துக்கோங்க. ரிக்வெஸ்ட் கம்யூனிட்டியில் உங்களோட கம்யூனிட்டியை கொடுத்துக்கோங்க. ரிக்வெஸ்டட் காஸ்ட்டில் உங்கள் காஸ்ட் எதுவோ அதை கொடுத்துக்கோங்க. அப்புறம் கீழே இந்த மாதிரி தான் ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும். அது என்ன அப்படின்னா உங்கள் ஃபேமிலியில் யாராச்சும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இதுக்கு முன்னாடி ஆன்லைனில் அப்ளை பண்ணி வாங்கியிருக்காங்களா அப்படின்னு கேட்டிருக்கு. அப்படி வாங்கியிருந்தாங்க அப்படின்னா அவங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பரை இதில் எஸ் கொடுக்க வேண்டியிருக்கும். நீங்கள் கொடுக்குறது விருப்பம் இருந்தால் கொடுங்க, அப்படி இல்லைன்னா ஜஸ்ட் இதில் நோ அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ சப்மிட் அப்படின்னு கொடுங்க. இப்போ உங்கள் ஃபோட்டோவை கிளிக் பண்ணி டாக்குமெண்ட் நம்பரில் 1 அப்படின்னு செலக்ட் பண்ணிவிட்டு ஆடுங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி உங்கள் ஃபோட்டோ எங்கே இருக்கோ அதை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த அட்ரஸ் ப்ரூஃபை செலக்ட் பண்ணிவிட்டு டாக்குமெண்ட் நம்பர் 2 கொடுத்துட்டு ஆட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி உங்களோட ஆதார் கார்டை அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேட்டிருக்க இடத்துல உங்கள் அம்மா அல்லது உங்கள் அப்பா 2 பேரில் யாராச்சும் ஒருத்தரோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை செலக்ட் பண்ணிவிட்டு அவங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணிக்கோங்க. அம்மா அப்பா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இல்லாதவங்க கவர்மெண்ட் அட்வொகேட் கிட்டேருந்து ஒரு அஃபிடாவிட், அதாவது ஒரு 20 ரூபா பத்திரத்தில் அவங்க ஒரு ஃபார்மேட்டில் இவங்க இந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க தான் அப்படின்னு உங்களுக்கு டைப் பண்ணி பிரிண்ட் எடுத்து அவங்க சைன் பண்ணி தருவாங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்பா அம்மாவோடது இல்லாதவங்க இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அந்த ஃபார்மை நீங்கள் அப்லோட் பண்ணால் மட்டுமே போதும். அப்புறம் அந்த செல்ஃப் டிக்ளரேஷன் நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன்ல, செல்ஃப் டிக்ளரேஷன்னா என்ன அப்படின்னா கீழே அதில் ஒரு டவுன்லோடு செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதை டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து சிக்னேச்சரை வந்து ஏதாச்சும் ஆப் மூலமாக நீங்கள் பேப்பரில் சைன் போட்டு ஃபோட்டோ ஸ்கேன் பண்ணி அதில் நீங்கள் அட்டாச் பண்ணாலும் ஓகே. அப்படி இல்லைனா அதை பிரிண்ட் எடுத்து அதில் சைன் பண்ணி அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணாலும் ஓகே. உங்களுக்கு எது வசதியோ அதை பார்த்துக்கோங்க. இப்போ எல்லாம் அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே மேக் பேமெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதில் மேக் பேமெண்ட் கொடுத்து பேமெண்ட் பண்ணிக்கோங்க. 60 ரூபா பே பண்ண வேண்டியிருக்கும். நீங்கள் பே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் ரெசிப்ட் ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் அப்ளை பண்ணி முடித்தா 3 நாள் தாண்டி உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்துடும். அது எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். திரும்ப இந்த பேஜை க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்ப ஃபஸ்ட்லேருந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் சேம் அதே தான். ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் மேலே சேவ்டு அப்ளிகேஷன், ரிட்டர்ன்டு அப்ளிகேஷன், செக் ஸ்டேட்டஸ், அப்புறம் ரீப்ரிண்ட் ரெசிப்ட் அப்படின்னு 4 ஆப்ஷன் இருக்கும். இந்த சேவ்டு அப்ளிகேஷன் அப்படின்னா என்னென்னா நம்ம அப்ளிகேஷன் அப்ளை பண்ணி முடிச்சுட்டு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணாமல் பெண்டிங்கில் இருக்கிறது எல்லாமே இந்த சேவ்டு அப்ளிகேஷனில் இருக்கும். அப்புறம் இந்த ரிட்டர்ன்டு அப்ளிகேஷன்னா என்ன அப்படின்னா நம்ம ஏதாச்சும் அப்ளை பண்ணி நம்ம சப்மிட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஏதாச்சும் டாக்குமெண்ட் நம்ம சப்மிட் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா அந்த அப்ளிகேஷனை நமக்கு இந்த டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுங்க அப்படின்னு நமக்கு அந்த அப்ளிகேஷனை ரிட்டர்ன் அனுப்புவாங்க. நம்ம அந்த டாக்குமெண்ட்டை திரும்ப ரிட்டர்ன் அப்லோட் பண்ணி சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து இந்த ரிட்டர்ன்டு அப்ளிகேஷனில் தான் இருக்கும். அடுத்தது இந்த செக் ஸ்டேட்டஸ் அப்படின்னா என்னென்னா இதில் தான் நம்ம சர்டிஃபிகேட் நாம் டவுன்லோட் பண்ணவும் முடியும். இதில் தான் நம்ம சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணணும். அது எப்படின்னா நீங்கள் உங்களுக்கு அப்ளிகேஷன் நம்பர் தெரியும், அந்த சர்டிஃபிகேட்டில் அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும், அதாவது ரெசிப்டில் அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும். அதை போட்டு இதில் வந்து ஃப்ரம் டேட்டும் டு டேட்டும் போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா வரும். அப்படி இல்லை அப்படின்னா கூட இந்த இடத்துல எந்த டேட்லேருந்து எந்த டேட்டு வரைக்கும் உள்ள நீங்கள் அப்ளை பண்ணீங்களோ அந்த டேட்டை போட்டுட்டு நீங்கள் சர்ச் கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு கீழே வரும். அடுத்தது இந்த ரீப்ரிண்ட் ரெசிப்ட்னா என்ன அப்படின்னா நாம் ரெசிப்டை பிரிண்ட் எடுத்து வைக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா கூட இந்த இடத்துல நமக்கு அந்த சர்டிஃபிகேட் ஷோ ஆகும். இதை கொடுத்து கூட நம்ம பிரிண்ட் ரெசிப்ட் கொடுத்து அந்த அப்ளிகேஷனை பிரிண்ட் எடுத்து வச்சுக்கலாம். திரும்பவும் சொல்கிறேன், இந்த சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணுறது எப்படின்னா இந்த செக் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்து இந்த ஃப்ரம் டேட்
டூ டேட் கொடுத்து சர்ச் பண்ணிங்கனாலே உங்கள் சர்டிஃபிகேட் அதில் வந்துடும். உங்கள் நேமை பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த சர்டிஃபிகேட்டை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிள். பார்த்தீங்களா? உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். கமெண்டில் கேட்க முடியாத டவுட்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா என்னோடய இன்ஸ்டா ஐடி கீழே கொடுத்துருக்கேன், நீங்கள் அதில் கூட மெசேஜ் பண்ணலாம். நான் ஃப்ரீயாக இருக்க டைமில் ரிப்ளை பண்ணுவேன். இந்த மாதிரி கவர்மெண்ட் சம்மந்தமான எல்லா சர்டிஃபிகேட்டும் எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறது தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.